இதுதான் இந்தியாவின் அபாயகரமான கோயில். இக்கோயிலுக்கு போறதுக்கு உயிரை கையில பிடிச்சுக்கிட்டு பெருமளவு பாதாளத்தையும் பார்க்காம ஒத்தையடி பாதையில தான் நடந்து போகணும். அதுவும் எப்பவும் நீர்வீழ்ச்சி கொட்டுறதால பாதைகள் வழுக்கத்தான் செய்யும். இவ்வளவு அபாயம் இருந்தாலும் இங்க வர பக்தர்கள் கூட்டத்துக்கு மட்டும் குறைவில்லை. நாமும் டெம்பிள் ரகசியம் சேனல்ல அக்கோயில பார்க்கலாம். ஆந்திர மாநிலம் கர்னூல் மாவட்டத்துல ஆலகட்டாங்கிற இடத்துல இருக்கிற புகழ்பெற்ற நரசிம்மர் கோயில் தான் அஹோபிலம். கர்னூல்ல இருந்து சித்தூர் வரை இருக்கிற நல்ல மலைய ஆதிசேஷனா புராணங்கள் சொல்லுது. இதனோட தலைப்பகுதியா திருப்பதியும் நடுப்பகுதியா அஹோபிலமும் கடைப்பகுதியா ஸ்ரீசைலமும் இருக்கு. கருடமலை, வேதமலை, அச்சலமலை இப்படி 3 மலைகளுக்கு இடையில தான் அஹோபிலம் அமைஞ்சிருக்கு. தவிர பவநாசினிங்கிற நதி பல மூலிகைகளை சுமந்துக்கிட்டு ஜில்லுன்னு எப்பவும் விழுந்துட்டே இருக்கும். இதை தவிர அதிசயத்தக்க 13 நீர்வீழ்ச்சிகளும் இந்த நதிக்கரையில இருக்கு. இறைவன் தூணிலும் இருப்பாரு துரும்பிலும் இருப்பாருன்னு ஹிரண்யகசிபுக்கு புரிய வைக்கவும் தன் பரம பக்தனான பிரகலாதனோட நம்பிக்கைய பாதுகாக்கவும் விஷ்ணு பகவான் எடுத்த அவதாரம் தான் நரசிம்மம். இப்படி அவதாரம் எடுத்து அவர் ஹிரண்யகசிபுவை அழிச்ச இடம் தான் அஹோபிலம்னு சொல்லப்படுது. இதுக்கு ஆதாரமா அவர் பிளந்து வெளிவந்த தூணும் ஹிரண்யகசிபுவை அடிக்கிறதுக்காக அவர் பயன்படுத்திய மலையும் இங்க இருக்கு. எத்தனையோ நூற்றாண்டுகள் பழமையான இந்த இடம் கீழ் அஹோபிலம் மேல் அஹோபிலம்னு பிரிக்கப்பட்டிருக்கு. குடைவரை கோயிலா இருக்கிற கீழ் அஹோபிலம் பல நரசிம்மர் சிலைகளை கொண்டிருக்கு. மேல் அஹோபிலத்துக்கு போக நாம கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் ஆகணும். வழுக்கும் ஒத்தையடி பாதைகளும் பிரம்மாண்டமான பள்ளங்களும் பலவித வன விலங்குகளையும் போற வழியில சந்திக்க வேண்டியது வரும். மேல போறதுக்குள்ள 9 வகையான நரசிம்மர் கோயிலையும் நாம அங்கங்க பார்க்க முடியும். இத்தனை சிரமங்களையும் பாகவத புராணத்துல கடவுளோட ஒரே அழகிய அவதாரம்னு சொல்லப்பட்ட நரசிம்மருக்காக பக்தர்கள் பொறுத்துக்கிறாங்க. மேல ஹிரண்யகசிபுவோட வைத்த கிழிக்கும் உக்ரமான நரசிம்மரையும் இதனால எழுந்த இரத்த கரைய அவர் கழுவின சுனையையும் நாம பார்க்க முடியும். தூரத்துல இருந்து பார்க்க சிவப்பு சுனையா தெரிஞ்சாலும் கையில தண்ணி எடுத்தா சுத்தமான நீரா இருக்கு. தவிர அவர் பிளந்து வந்த தூண் இன்னும் தடயங்களோட வழிபடப்படும் இடமாவும் இருக்கு. பெரிய கோவிலா ராமரும் வந்து வழிபட்டதா சொல்லப்படுற மேல் அஹோபிலத்துக்கு போக நல்ல ரோடு இப்ப போடப்பட்டிருந்தாலும் அபாயகரமான ஒத்தையடி பாதையத்தான் பெரும்பாலான பக்தர்கள் தேர்ந்தெடுக்கிறாங்க. காட்டுக்கு ராஜாவான சிங்கத்தையும் உலகத்துக்கு ராஜாவான இறைவனையும் அவர் போட்டு கொடுத்த வழியில போய் பார்க்கிறது தான் முறை. இதே மாதிரி உலகிலேயே மிகவும் அபாயகரமான கோயிலா சீனாவின் ஹுவா மலை மேல இருக்கிற தாவோயிஸ்ட் கோயில் இருக்கு. அஹோபிலமாவது பரவாயில்ல, சீன கோயிலுக்கு போக 12 அங்குலம் பலகையில கையில சங்கிலிகளை பிடிச்சிட்டு கிட்டத்தட்ட 2000 அடி உயரத்துல 2 கிலோமீட்டருக்கு மேல நடக்கணும். இருந்தாலும் பக்திக்கு ஏது பயம்னு இங்கேயும் மக்கள் வரத்தான் செய்யறாங்க. இன்னும் இந்த